கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலுக்குள்ளே எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை பேசி பாருங்கள். ஒருவரோடு ஒருவர் பேசும்போது இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காகவே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, அப்போ எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இயேசு அடிக்கப்பட்டது உண்மையானால் இந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மக்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய்ப்போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனைச் சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுல் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பரிசேயன். இந்த வேத பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய மார்க்கத்தில் நடக்கிற ஆண்களையும் பெண்களையும் சிறைப்பிடித்து எருசலேமுக்கு கொண்டு போய் அவர்களை கொலை செய்வதற்கோ சித்திரவதை செய்வதற்கோ தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயத்திலே போய் நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு வரும்பொழுது மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த தெய்வம் இயேசு சவுலை சந்திக்கிறார். சந்தித்து சொல்லுகிறார், அவனை தொடுகிறார். அவன் தொட்ட உடனே அவன் நிலை தடுமாறி கண்கள் பார்வையற்றவனாய் கீழே விழுகிறான். பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்தில் யாரும் செய்யக்கூடாத ஒரு காரியம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் யார்? அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் துன்பப்படுத்துறது இயேசு அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிறியே அந்த இயேசு நான் தான்றார். பிரியமான தேவஜனமே, உங்களை ஒருத்தன் துன்பப்படுத்த வருவானால் உங்களை அல்ல, உங்களை ஆட்கொண்ட இயேசுவே துக்கப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறான் என்பதை அறிந்து கொள்ளணும். நீங்க நிறைய நேரத்தில் மனக்கசந்து வருத்தப்படுறீங்கல்ல, ஆண்டவரே இப்படி நாங்கள் கஷ்டப்படுறோமே. இல்லைங்க, நீங்க கஷ்டப்படலை, என்னை கஷ்டப்படுத்துறான்றாரு. அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்பந்தான் நீ போய் ராஜாக்களுக்கும் ஆசாரிய புறஜாதிகளுக்கும் என்னை குறித்து, என் உயிர்த்தெழுதலை குறித்து, என் பாடு மரணங்களை குறித்து, என் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து தெளிவாய் பேசும்படி நான் உன்னை அனுப்புகிறேன் என்கிறார். சோத்திரம். அப்படியே ஒப்பு கொடுத்தான். ஞானஸ்நானம் பெற்றான். அனனியா மூலமாய் மீட்படைந்தான். உடனே தாமதமின்றி இயேசுவை ஆண்டவர் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தான், பிரசங்கித்தான். பிரியமான தேவஜனமே, நம்மை தொட்ட பொழுது, நமக்குள்ளே மாற்றம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை இந்த காணொலி மூலமாக நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் என்ன செய்றீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவன் தாமதமின்றி பிரசங்கித்தான். நாம் அப்படி செய்வோம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல காலவேளைக்காய் நன்றி. இந்த காலவேளையிலும் சவுலை தொட்ட ஆண்டவர்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற யாவரையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரால் தொடப்பட்ட பிள்ளைகள் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.